This video is sponsored by EduGuest. EduGuest அப்படிங்கிறது ஒரு ஸ்டடி ரிலேட்டடான ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து நம்ம ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஸ்டாக் மார்க்கெட், கோடிங் இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கலாம். இதில் வந்து 2 லாங்குவேஜ் நம்மளுக்கு தந்திருக்காங்க, தமிழ் அண்ட் இங்கிலீஷ். நீங்கள் எது நம்மளுக்கு தேவையோ எதுனாலும் நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கி செகண்ட் சாப்டரில் எக்ஸசைஸ் 2.2ல உள்ள 4வது சம். சரிங்களா? பாருங்க, பின்வரும் அட்டவணையில் கால்புடி, அதாவது என்னது, கால்புடி விளையாட்டு தொடர் போட்டியில் வெற்றி பெற்ற 8 அணிகளின் முடிவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதாவது என்னன்னா 8 அணிகள், ஏல இருந்து ஹைச் வர ஒவ்வொரு டீமோட நேம். சரிங்களா? அதுல பங்கேற்ற போட்டிகள், இதுல எத்தனை அவங்க பங்கேற்றிருக்காங்க, அதுல எத்தனை வெற்றி பெற்றிருக்காங்க, எத்தனை தோல்வி அடைந்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஏ அணில நம்மளுக்கு கே கொடுத்துருக்கோம். கேயோட மதிப்பை என்ன பண்ண போறோம், நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ இங்க பாருங்க, பங்கேற்ற போட்டிகள் 8, வெற்றி பெற்ற போட்டிகள் 5. அப்போ உங்க மொத்தம் 8 போட்டியில் இருக்காங்க, 5 ஜெயிச்சிருக்காங்கன்னா மீதி எத்தனை இருக்கு, 3 போட்டி தான். அப்போ அவங்க என்ன அடைஞ்சிருப்பாங்க, தோல்வி அடைந்திருப்பாங்க. சரிங்களா? இங்க அதே மாதிரி பங்கேற்றது 7, வெற்றி பெற்றது 6. அப்போ மீதி எத்தனை இருக்கு, 7 6 கழிச்சா 1. அப்போ தோல்வி அடைந்தது மொத்தம் எத்தனை, 1. இங்க எனக்கு இருக்காங்க பங்கேற்ற போட்டிகளை நம்மளுக்கு தரவே இல்லை. வெற்றி பெற்ற போட்டிகள் 4, தோல்வி அடைந்தது 6. அப்போ இந்த ரெண்டோட கூடுதல் தானே இதா இருக்கணும். ஆமா. இப்போ 6 + 4 10. அடுத்து இங்கேயும் அதே தான். வெற்றி பெற்ற போட்டிகள் 7, தோல்வி அடைந்த போட்டிகள் 2. அப்ப 7 + 2 எத்தனை, நம்மளுக்கு 9. அடுத்து இங்க 9 என்ன பண்ணிருக்காங்க, பங்கேற்றது இல்ல வெற்றி பெற்றது தரல, தோல்வி அடைந்ததை மட்டும் கொடுத்திருக்காங்க. அப்போ 9ல 3 கழிச்சா எத்தனை, 6. அந்த 6 தான் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க, 3 தோல்வி அடைந்திருக்காங்க. 6 + 3 9 வந்துருமா? அப்ப இங்க என்ன போட்டுடலாம், 6 போட்டுடலாம். இங்க அதே மாதிரி நம்ம அடுத்து பங்கேற்றது 10, வெற்றி பெற்றது 6. மீதி எத்தனை இருக்கு, 4. 10ல 6 போட்டிகள் வெற்றி பெற்றிருக்காங்க. அப்ப தோல்வி அடைந்தது எத்தனை இருக்கும், 4 தான் இருக்கும். அப்பதான் 6 4 10 வந்துடுச்சா? இன்னும் ஜிக்கு அதே மாதிரி 8 போட்டிகள் பங்கேற்றிருக்காங்க, அதுல தோல்வி 4. அப்போ 8 போட்டியில 4 தோல்வி அடைந்திருக்காங்கன்னா மீதி எத்தனை வரும், வெற்றி பெற்றது 4. அப்பதான் 4 + 4 8 வந்துருமா? ஓகே. ஒண்ணே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பங்கேற்றது தரல, வெற்றி பெற்றது 3, தோல்வி அடைந்தது எத்தனை, 6. இப்போ வெற்றி பெற்றதையும் தோல்வி அடைந்ததையும் பிளஸ்னா நம்ம அவங்க எத்தனை பங்கேற்றிருக்காங்களோ அது வந்துடும். அப்போ 6 + 3 எத்தனை வந்துடுச்சு, நம்மளுக்கு ஓய்வோட மதிப்பு 9. சரிங்களா? அடுத்து பாருங்க, மேற்சிந்தனை கணக்குகள். கோபால் கர்ணனை விட 8 வயது இளையவன். கோபாலோட வயது என்னென்ன நம்ம எடுக்கலாம், கோபாலின் வயது 5வது கணக்கு. சரிங்களா? எப்படி எடுக்கலாம், கோபாலின் வயது, கோபாலின் வயது எக்ஸ் என்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, கர்ணனை விட 8 வயது இளையவன். கர்ணனை விட 8 வயது இளையவன், கர்ணனோட வயதை விட 8 வயது எப்படி இருக்கானா, கோபால் இளையவனா இருக்கானா. இப்போ இதோட எக்ஸ்ன்னு எடுத்துட்டு கர்ணனோடதை விட 8 வயது இளையவன். இப்போ 8 வயது இளையவன் அப்படின்னா என்னது வரும், நம்மளுக்கு x - 8 வரும். 8 வயது இளையவன், 8 வயது இளையவன். அதனாலதான் நான் என்ன பண்ணிருக்கேன், இளையவன்ங்கிறதுனால மைனஸ் யூஸ் பண்ணிருக்கேன், 8. இன்னும் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அவர்கள் வயதுகளின் கூடுதல்னா பிளஸ், அதனாலதான் நான் கூட்டியிருக்கேன். அவனோட வயதை 8 எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், அவனை விட 8 வயது இளையவன் இவனை விட, அதனாலதான் மைனஸ் எடுத்திருக்கோம். இந்த 2 கூடுதல் எத்தனையா, நம்மளுக்கு 30. அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணுவோம், எக்ஸ் 2x ஆயிரும். -8 = 30. நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸை மட்டும், நம்மளுக்கு எக்ஸ் தான் தேவை, எக்ஸை மட்டும் வச்சுக்கிடுவோம். -8 அங்க போகும்போது எப்படி போகும், +8. அப்போ 2x = 30 + 8 38. நம்மளோட தேவை என்ன, எக்ஸ் மட்டும்தான். இப்போ 38. இந்த
பெருக்கல்ல இருக்கிற 2 இங்க வரும்போது இப்படி வரும், வகுத்தல்ல வரும். நம்ம அடி கொடுக்கலாமா? 1 2 2, இங்கேயும் 1 2 2, மீதி 1. அப்போ 9 2 18. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 19. யாரோட வயது நம்ம எக்ஸ்ன்னு எடுத்தோம்? கோபால். அப்ப அவனோட வயது நமக்கு கர்ணனோட வயது என்ன? 19. கர்ணனின் வயது 19. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அடுத்த சம்ஸ் பார்க்கலாம். சரிங்களா? அடுத்து இன்னொரு 2 கணக்கு இருக்கு. 2 கணக்கையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.